குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, பெரிய சைஸ் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறோமா. ஸோ என்ன எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக எப்போவுமே நம்ம ஜிம்முக்கு போகிறது எட்டி பார்க்குறேன். வெயில் அடிக்குது, அதுக்குள்ள ஜாக்கெட்லாம் எடுத்தாச்சு, ராப்பிடோ புக் பண்ணியாச்சு. அண்ணா கூட அங்கே போயிருக்காரு. ஸோ ஒன்றா கிளம்ப வேண்டியதான். லெஃப்ட்டு ஜிம்மில் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர்லாம் வெளியே விட்டுருணும். ஜிம்முக்கு வந்தாச்சு. இந்த ஷூ கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கிட்டேன்னா. ஸோ பாருங்கள், நான் இந்த ஜிம்மில் தான் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜிம்மு அற்புதமாக இருக்கும். நீங்களும் குரோம்பேட் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஃப்சி லுக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பேக் டேன்றதுனால ஸ்டார்டிங்கே வார்ம் அப் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ எடிட்டிங்கில் இல்லை வாய்ஸ் ஓவரில் இல்லை கேமரா ஆங்கிள் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிப்பேன். பார்த்தீங்களா, ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் சேர்க்கறது கூட தரமாக இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு ஒர்க் அவுட்லேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். க்ரன்ச் பண்ணும்போது என்னோடய ரைட் கால் மட்டும் ஒரு மாதிரி செம வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தான் லெக் இருக்குல்ல. ஸோ அந்த லெக்கு வந்து நான் ஏதோ 5 கிலோ பிளேட்டை காலில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது லோட் பண்ணி பண்ணுற மாதிரி. கைஸ், இதுதான் என்னோடய கரண்ட் பாடி கண்டிஷன். இன்னும் காம்படிஷனுக்கு 14 வீக்ஸ் அவுட். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கரண்ட் கண்டிஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் நான் கூட சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் போஸ்டிங்கும் பாருங்கள், இப்போ தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே ஃபார்மில் வருது. ஆனால் எங்கே ஃப்ளூவெண்ட்டாக வர மாட்டேங்குது. அண்ட் பேக்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட இருந்தால் இன்னும் பயணமாக இருக்கும். பார்ப்போம் காம்படிஷனுக்குள்ளே எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுதோன்ட்டு. அது வரைக்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாமே போட்டு தான் இருப்பேன் நானும். டபுள் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சிக்கன் வாங்குற கடை.
எக்ஸ்போர்ட்லாம் மோஸ்ட்லி எவ்வளோ லேட்டாக போய் வீட்டுக்கு போய் இப்போ தான் சாப்பிட்றானே. பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்ததும் கார்பு, அதாவது ஹை கார்பில் நான் இப்போ இருக்கேன். ஸோ சர்ப்ளஸில் இருக்கிறதுனால. என்ன ப்ரோ இவ்வளோ சாப்பாடு தூண்டுற, உனக்கு தொப்பெல்லாம் உழாதா, இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாமா நிறைய பேர் பார்க்கும்போது யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் உள்ளது. பிகாஸ் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரி உள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பாடியில் வெயிட் ஏறாது. அப்படி பார்த்தாலும் நான் கேலரி சர்ப்ளஸ் தான் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகாது. ஏன்னா நான் சாப்பிட்ற பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி சாப்பிட்றேன்ட்டு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் மேலே, ஐ மீன் 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கிரவுண்டே ரெடி பண்ணுறாங்க. சரித்திரம் நமக்குல. ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம கிரவுண்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறது? ரொம்ப ஜாலியாக. எங்கே பார்த்துருச்சா? ஜாலியாக நம்ம எல்லாரும் ரெடி பண்ணுறோம். அதாவது இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்பயா எனக்கு அதுதான் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜாலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி இப்போது உடனே விளையாடுவீங்களா இல்லை எப்படி தண்ணி நேரம் போட்டு ஸ்விம்மிங்? அப்படிலாம் கல்லாம் போட்டு நாங்கள் விளையாடுவோம். கல்லாத்து போட்டு நாங்கள் விளையாடு. என்ன விளையாடு? ஃபுட்பால், கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டீங்களா? ஏன்? கிரிக்கெட் அப்போ நான் விளையாடுவோம். சந்தோஷமாக நம்ம கிரவுண்டு ரெடி ரெடி பண்ணது ரொம்ப யார் ரெடி பண்ணுவாங்க கிரவுண்டு? நான் தான் ரெடி பண்ணுவேன். யார் கேட்டாலும் மோகேஷ் நான் வீடியோ போட்டதுனால கிரவுண்டு ரெடி ஆயிடுச்சு. சரியா? பாய் சொல்கிறேன் எல்லாருக்கும். பாய் கைஸ், போயிட்டு வாங்க. ஒரே மண்ணாக இருக்குது. ஜெப்டோவில் ஆர்டர் போட்டு ரோட்டாண்ட பேசினேன். அப்புறம் செப்டோவில் வந்தாங்க. மழை வேறு வந்துச்சா, சரி அவர் கூட வண்டியில் நானே வீட்டுக்கு. ஆல்ரெடி நம்ம ஏரியா கொஞ்சம் கோஸ்டியாக தான் இருக்கும். தனியாக வரத்துக்கு எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் கைஸ் என்னோட டெய்லி நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த பிறகு வீடியோ எந்த மாதிரி போடலான்ட்டு நீங்களே ஒரு ஐடியாவை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. See you guys. உடம்பு பார்த்துக்கோங்க. மண்டை பத்திரம்.